ராஜராஜ சோழன் அளித்த முதல் மர்ம பல்கலைக்கழகம், தென்னிந்தியாவின் முதல் மிலிட்ரி அகாடமி. அதனை பற்றிய ரகசியம் தெரியுமா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவினை அனுப்புங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள கடந்து போகலாம். ராஜராஜ சோழன் என்றதும் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோயிலும் அவர் கட்டிய அணைகளும் கப்பல் படைகளும் தான். ஆனால் ராஜராஜ சோழனின் கல்வெட்டுக்கள் அனைத்திலும் அவரது முதல் வெற்றி பதிவு செய்யப்பட்டிருப்பது என்னவென்றால், காந்தலூர் சாலை கொல்ல மறுத்தருளி என்ற வரிதான். அது என்ன காந்தலூர் சாலை? எதற்காக உலகை வென்ற ஒரு மாமன்னன் தனது முதல் படையெடுப்பை அங்கு நடத்த வேண்டும்? விடை மிகவும் அதிர்ச்சியானது. காந்தலூர் சாலை என்பது ஒரு நாடோ அல்லது கோட்டையோ கிடையாது. இன்றைய கேரளா மற்றும் குமரி எல்லையில் சேர மன்னர்களால் நடத்தப்பட்ட, அதுவும் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்ட வந்த ஒரு பல்கலைக்கழகம் அல்லது இராணுவ பயிற்சி பள்ளி. தென்னகத்தில் இருந்து கொண்டு மிக பெரிய அளவில் பிற அரசர்களை எதிர்த்து போரிடக்கூடியவும், அது மட்டுமல்லாமல் பிற அரசர்கள் இந்த பள்ளியினை பார்த்து மிகவும் பயப்படும் தன்மை கொண்டதாகவும் இருந்தது. இந்த காந்தலூர் சாலையில் சாதாரண ஆட்கள் உள்ளே நுழையவே முடியாது. அங்கு கடுமையான நிபந்தனைகளுடன் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு இரகசிய ஆயுத பயிற்சி, வர்மக்கலை, களரி மற்றும் வேதங்கள் என அனைத்தும் கற்றுத்தரப்பட்டன. சேர மன்னர்களின் படையை அசைக்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்ததாக மாறியது இந்த காந்தலூர் சாலை. இது உருவாக்க பயிற்சி மட்டுமல்ல, மாறாக போர்களையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பள்ளியாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த நினைத்த ராஜராஜ சோழன் ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்தான். சேரர்களை போர்க்களத்தில் வீழ்த்துவதை விட அவர்களை உருவாக்கும் அந்த மூல காரணமான காந்தலூர் சாலையை அழிப்பதுதான் நிரந்தர தீர்வு என முடிவெடுத்தார். அதன்படி ஒரு மாபெரும் படையை திரட்டி சென்று அந்த பல்கலைக்கழகத்தையும் அதன் ஆயுத பயிற்சி கூடங்களை முற்றிலுமாக நிர்மூலமாக்கினார். இது வரலாற்றில் ஒரு மிக சிறந்த நிகழ்வும் இதனை பல ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றளவும் நாம் அதை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் காணப்படுகிறது. வடக்கே இருந்த நலந்தா மற்றும் தட்சசீல பல்கலைக்கழகங்களை பற்றி இன்று உலகமே பேசுகிறது. பாட புத்தகங்களிலும் நாம் படிக்கிறோம். ஆனால் பல ஆயிரம் போர்ப்படையினரை அதிநவீன ஆயுத பயிற்சியுடன் உருவாக்கிய நம் தென்னகத்தின் காந்தலூர் சாலை பற்றியும் அதை மையமாக வைத்து நடந்த பிரம்மாண்டமான அரசியலையும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கல்வி, போர்க்கலை, அரசியல் என மூன்றிலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பல்கலைக்கழகம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா? தென்னகத்தின் இந்த மறைக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரலாற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதனை அரட்டை பெட்டியில் பதிவிடுங்கள்.